இந்த வீட்டுக்கே ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. சகேயு தான் பாவத்தை அறிக்கையிட்டான், சகேயு தான் மனம் திரும்பினான், சகேயு தான் ஆண்டவரிடத்துல தன்னுடைய காரியத்தை ஒப்பு கொடுத்தான். அப்போ ஒப்பு கொடுத்த மாத்திரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு சகேயுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படி சொல்லலை, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ சகேயு என்பவன் அந்த வீட்டுக்கு தலைவனாக இருந்தான், அந்த குடும்ப தலைவனாக இருந்தான். அப்போ அந்த குடும்ப தலைவன் அந்த சகேயு மனம் திரும்பின பட்சத்தில், பாவத்தை அறிக்கையிட்ட பட்சத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு அந்த வீட்டுக்கே என்ன வருது? ரட்சிப்பு வருது. அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு மனுஷன் மனம் திரும்பும் போது அந்த குடும்பத்துக்கு என்ன உண்டாகிறது? ரட்சிப்பு உண்டாகிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் சாத்தானை பார்த்து யோபுவை பற்றி சொல்லுவார், என் தாசனாகிய யோபுவை போல பூமியில் யாரும் ஒருவனும் அவனை போல இல்லைன்னர். அவன் சன்மார்க்கனும் அப்புறம் யாரு? உத்தமனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாக இருந்தான். பூமியில் அவனை போல ஒரு உத்தமன் இல்லை அப்படின்னு சாத்தான் கிட்ட சொன்னார். அப்போ சாத்தான் சொல்றா, ஆண்டவரே நீங்கள் சொல்றீங்க ரைட்டு தான், ஆனால் ஒன்றும் விருதாவாக உங்களுக்கு பயப்படலை. அவன் என்ன செய்கிறான்? நீங்கள் அவனை ஆசீர்வதித்தீங்க, அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதிச்சிங்க, அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று, அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் என்ன செஞ்சீங்க? வேலி அடைத்து பாதுகாத்தீங்க அப்படின்னு சொல்கிறான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்னது, யோபு ஒருத்தன் தான் உத்தமன், ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செஞ்சாராம்? வேலி அடித்து பாதுகாத்தாராம், கைகளின் கிரிகளை ஆசீர்வதிச்சாராம், சம்பத்து தேசத்தில் பெருகிற்றான். அப்போ யோபு ஒருத்தன் உத்தமனாக இருந்ததுனால யோபுக்கு மட்டும்தானே வேலி அடித்து பாதுகாக்கணும். ஒரு வீட்டில் யார் மட்டும்தான் உத்தமன்? யோபு மட்டும்தான் உத்தமன். ஆண்டவர் அப்படி தான் சொன்னார். அவனை போல ஒருவனும் பூமியில் இல்லைன்னு சொன்னார். அப்போ யோபு மட்டும்தான் உத்தமன். அப்போ யோபு மட்டும் உத்தமனாக இருந்தால் கர்த்தர் யாருக்கு மட்டும்தான் வேலி அடித்து பாதுகாக்கணும்? யோபு மட்டும்தான் பாதுகாக்கணும். ஆனால் என்ன சொன்னார்? அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செஞ்சாரா? வேலி அடைத்து பாதுகாத்தார். ஹல்லேலூயா. வீட்டுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன அர்த்தம்? அவன் குடும்பத்தை சேர்ந்த அவனுடைய தொழில், அவனுடைய வருமானம், அவனுடைய ஆடு மாடு, அவனுடைய எல்லா குடும்பத்து, அவனுடைய எல்லைக்குட்பட்ட எல்லா விஷயத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? வேலி அடைத்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு மனுஷனை நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நோவா கர்த்தருடைய பார்வையில் நீதிமானாக இருந்தான். ஆனால் ஆண்டவர் நோவாவை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நீயும் உன் வீட்டாரும் பேழைக்குள் என்ன செய்யுங்க? பிரவேசிங்கன்னாரு. இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு நீதிமானாக கண்டேன் அப்படின்னாரு. யார் மட்டும்தான்? இந்த சந்ததியில், இந்த ஜனங்களுக்கு மத்தியில் உன்னை மட்டும்தான் நான் நீதிமானாக பார்க்கிறேன்றாரு. ஆனால் பேழைக்குள்ளே பிரவேசிக்கும் போது நீயும் உன் வீட்டார் யாவரும் என்ன செய்யுங்க? பிரவேசிங்க. பேழையை நீங்கள் அதுக்கு தான் உண்டு பண்ணணுமேன்னு சொன்னார். நீயும் உன் குடும்பமும் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு என்ன செய்ய? பேழை உண்டு பண்ணு, பேழைக்குள்ளே பிரவேசிங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நோவா மட்டும்தான் நீதிமான். யாரெல்லாம் காப்பாற்றப்பட்டாங்க? அவன் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் காப்பாற்றப்பட்டாங்க. யோபு மட்டும்தான் உத்தமன். யாருக்கெல்லாம் வேலி அடைச்சாரு? அவனை சேர்ந்த எல்லாருக்கும், அவன் குடும்பத்துக்கே வேலி அடைச்சாரு. இங்கே சகேயு மட்டும்தான் பாவத்தை அறிக்கைட்டா அந்த வீட்டுக்கே என்ன வருது? ரட்சிப்பு வருது. அல்லேலூயா. அதுக்கு தான் உங்ககிட்ட சொல்றது, எந்த பிரச்சனையில், எந்த குடும்பத்தில் என்ன சூழ்நிலையில் வந்தாலும் குடும்பத்தில் யாராவது ஒருத்தராவது நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கணும். கர்த்தருக்காக வைராக்கியமாக நீங்கள் தேவ பக்தியாக வாழணும். கர்த்தருக்காக முதலிடம் கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கும், அவருடைய ஆராதனைக்கும், அவருடைய ஜபங்களுக்கும், அவருடைய வசனங்களுக்கும், அவருடைய சமூகத்துக்கு நீங்கள் முதலாவது அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடணும். அப்படி தேடும்போது, அவருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது தான் உங்களை மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருகிறாரு, பாதுகாக்கிறாரு, வேலி அடைக்கிறாரு. அல்லேலூயா. ஆகினால இந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொண்டு, முதலாவது நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க என்ன செய்யணும்? கர்த்தருடைய கையில் நம்மளை முழுவதுமாய் அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆசாரியர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆசாரியர்கள் 12 கோத்திரத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. அந்த 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்தை பிரித்து எடுத்து என்ன செஞ்சார் ஆண்டவர்?